ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? கதை கேட்க நீங்க தயாரா? சுவாரஸ்யமான கதை சொல்ல நானும் தயார். வாங்க, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை சொல்றேன். இந்த கதையில கதாநாயகி எல்லாமே நான் தான். ஏன்னா அது பண்ண வேலையும் நான் தான். ஸோ இந்த கதை எதை பத்தின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 5 ரூபாய் திருடின கதை. திருடினதை எப்படி கண்டுபிடிச்சாங்க, அதுக்கப்புறம் எனக்கு என்னென்னலாம் நடந்தது, அதுக்கப்புறம் அதனால நான் என்னென்னலாம் கத்துக்கிட்டேன் அப்படின்ற ஒரு கதையை தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். கதைக்குள்ள போயிடலாமா? எனக்கு அப்போ வந்து வயசு வந்து ஒரு 7 வயசுங்க. 2வது படிச்சுட்டு இருக்கேன். என்னன்னா வந்து திருடுற பழக்கம்லாம் அந்த அளவுக்கு கிடையாது. ஆனா இந்த தின்பண்டம் வாங்கி தர்றதுன்னா வந்து வாங்கி சாப்பிட்றதுன்னா அப்படியே ஒரு கொள்ள ஆசை. நம்மகிட்ட அவ்வளோ காசு குடுக்க மாட்டாங்க. உங்களுக்கே தெரியும் இல்லைங்களா? அந்த நம்மளோட அந்த பள்ளி பருவத்துல ஒரு 90ஸ் போயிடுங்க. 5 பைசாக்கு மிட்டாய் கிடைக்கும். 5 பைசாக்கு எங்களுக்கு வந்து சின்ன மிட்டாய், ஹார்லிக்ஸ் மிட்டாய் குட்டியா இருக்கும் 5 பைசா. 10 பைசாக்கு தேன் மிட்டாய் கிடைக்கும். 4 நாக்கு வந்து இலந்த வடை கிடைக்கும். இதெல்லாம் தான் என்னோட அந்த ஃபேவரட் ஐட்டம்ஸு. ஆனா அத வாங்குறதுக்கு கூட காசு அவ்வளோ குடுக்க மாட்டாங்க. ஸோ எனக்கு எப்பவுமே அந்த ஆஹா எப்படா அப்படியே அந்த கடையெல்லாம் அந்த கலக்கலரா மிட்டாய்லாம் வச்சிருக்கும் போதே எல்லாத்தையுமே அப்படியே அள்ளி எடுத்து சாப்பிட்ருவோமான்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு ஆசையா இருக்கும். இந்த மாதிரி ஒரு நாள் ஒரு சண்டே ஒரு ஆஃப்டர்நூன் ஒரு 2 o'clock நான் எங்க தாத்தா வீட்டில் விளையாடிட்டு இருக்கேன். விளையாடிட்டு இருக்கும்போது என்ன ஆச்சு, என்னோட மாமா வந்து ரூம்ல படுத்துன்னு இருக்காரு. ஆக்சுவலி அவர் வந்து நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு 2 2:30 மணி இருக்கும். அந்த டைம் நல்லா தூங்கிட்டாரு. கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காரு. அந்த ரூமோட செவர் ஓரமா கட்டில். அந்த செவர் வந்து அந்த ஜன்னலுக்கு கீழே அப்படியே ஒட்டின மாதிரி கட்டில். அந்த கட்டில தான் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்காரு. அந்த ஜன்னலுக்கு கீழே வந்து அந்த ஜன்னல் கதவு கொஞ்சம் இடம் இருக்கும் இல்லைங்களா, நம்ம ஜன்னல் கதவு வைக்கிறதுக்கு ஒரு சின்ன இடம். அந்த இடத்துல வந்து நல்லா நம்ம டிராக்டர் போட்ட 5 ரூபாய் நோட்டு, புது நோட்டு ஒன்று வச்சிருக்காங்க. அது மேலே எதையோ சாவியை வச்சுட்டு அந்த நோட்டை வச்சுட்டாரு மாமா. நான் அப்படி இப்படி விளையாடிட்டு சுத்திட்டு இருக்கேன். சரி உள்ள போய் பார்த்தா மாமா பக்கத்துல 5 ரூபாய் நோட்டு. சரி, அப்ப எனக்கு திருடுற ஐடியா இல்ல அது. 5 ரூபாய் எடுக்கலாமா வேணாமா, எடுக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இப்படி சுத்திட்டு இருக்கேன். சுத்தி முத்தி பாக்குறேன், யாரும் இல்ல. அது என்ன தைரியமோ தெரியல, 5 ரூபாய் நான் கையில எடுத்துக்கிட்டேன். எடுத்துக்கிட்டு அங்க நிப்போமா, ஓடியாச்சு. பக்கத்துல இருக்க அந்த ரோட்டு சைடு கடை, ரோட் சைடுல தான் கடை இருக்கும். கடைக்கு வந்து ஃபுல்லா அந்த பக்கத்துல இருக்க கடைக்கு போயாச்சு. போயிட்டு என்ன பண்ணணும்னா, அப்போ அந்த சீசன்ல என்ன ஆகும், எங்க ஊரு கோயில் கோயிலுக்கு வெளியே வந்து நிறைய ஒரு நல்ல பெரிய இடம் இருக்குங்க. ஒரு மைதானம் மாதிரி ஒரு பெரிய இடம் இருக்கும். அந்த இடத்துல வந்து இந்த காய்கறி கடைகள் டெம்பரரியா காய்கறி கடை போடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த சம்மர் சீசன்ல வந்து நிறைய வாட்டர்மெலன் அது எல்லாமே அந்த கடைலாம் அப்படியே போட்டிருப்பாங்க. ஆனா அந்த டைம்ல வந்து இந்த ரங்கராட்டினம் தெரியல உங்களுக்கு, நாலு நாலு இப்படி இருக்கும் பாருங்க, 4 இது மட்டும் ரங்கராட்டினம், இப்படி 4 இது மட்டும் பொட்டி பொட்டியா இருக்கும். அதை அவர் இப்படி தள்ளி தள்ளி விடுவாரு, சுத்திட்டு வருவோம்ல, அந்த ரங்கராட்டினம் வந்து இருக்கு. ரொம்ப நாள் ஆசை ரங்கராட்டினம் சுத்துறதுக்குன்னு சொல்லிட்டு சுத்தி இருக்கேன். ஆனா வந்து அன்னைக்கு வந்து நம்ம கையில 5 ரூபாய் இருக்கு. என்னென்னலாம் பண்ணலாம் 5 ரூபாய்க்குன்னு சொல்லிட்டு நேரா ஃபர்ஸ்ட் அந்த தாத்தா கடைக்கு போனோம். தாத்தா கடையில மிட்டாய் அப்படியே வரிசையா இருக்கு. நம்ம கிட்ட 5 ரூபாய் இருக்கு. நமக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கலாம்னு போயிட்டேன். நான் போய் நின்ன நேரம் என் அண்ணனோட ஃப்ரெண்டு பக்கத்துல நின்று அந்த கடையில ஏதோ வாங்கிட்டு இருக்கான். அவன் வந்து எனக்கு தெரியும், சரி அதெல்லாம் நான் அவனை கண்டுக்கல. பட் இருந்தாலும் 5 ரூபாய்க்கு வந்து அதுல 1 ரூபாய்க்கு வந்து எனக்கு பிடிச்ச மிட்டாயி, இலந்த வடை எல்லாத்தையும் வாங்கியாச்சு. மீதி கையில வந்து 4 ரூபாய் இருக்கு. ஓகேங்களா, வாங்கியாச்சு. அப்படியே போயிட்டு ஆயா அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு அந்த ரங்கநாதத்துல அப்படியே யார் யாரெல்லாம் சுத்துறாங்க அந்த டைம்ல அப்படின்னு உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன் ஜாலியா. பார்த்துட்டு இருக்கும்போது என்ன ஆச்சு, எனக்கு ரங்கராட்டனமும் சுத்துறதுக்கும் ஆசை ஆயிடுச்சு. அப்போ ரங்கராட்டனம் சுத்துறதுக்கு வந்து 2 ரூபாய் 2 ரூபாய் கொடுத்தோம்னா நம்மள ஒரு ரவுண்டு சுத்தி விடுவாங்க. சரின்னு சொல்லிட்டு ஆசையா ஏறி ரங்கராட்டனத்துல அப்படியே அப்படியே அதாவது ரொம்ப உடனேலாம் போய் ஏறல. நல்லா ரசிச்சு என் மிட்டாயி எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு கையில இருக்கு காசு. ஆனா மனசுல ஒரு பயம் இருக்கும். சரி நம்ம ரங்கராட்டினம் தானே, நம்ம ஜாலியா சுத்திடலாமேன்னு சொல்லிட்டு 2 ரூபான்றது பெரிய காசு. போய் ரங்கராட்டனத்துல நல்லா உட்காந்து ஜாலியா இப்படி சுத்திட்டு இருக்கேன். அப்படியே சுத்திட்டு இருக்கேன்னா, சுத்திட்டு இருக்கும்போது அப்படியே என்னடா இப்படி சுத்தி இந்த ஜனங்களாம் சுத்தி வேடிக்கை பார்ப்பாங்கல்ல, வேடிக்கை பார்க்கும்போது பார்த்தா எங்க அண்ணன் நிக்கிறான். ஐயோ, அவனுக்கு அவனுக்கு வந்து எனக்கு என்ன பயம்னா, ஐயோ நம்ம ஏதோ அந்த தெரிஞ்சிருச்சு போல இருக்கு, நம்மள பிடிக்கதான் வந்திருக்கான் அண்ணன்னு சொல்லிட்டு எனக்கு அப்படியே ரங்கராட்டம் மேலே வயிற்றுல புளிய கரைக்குது. என்ன பண்றதுன்னே தெரியல. சரி ஓகே, நம்ம என்ன பண்ணலாம், இறங்கின உடனே ஓடிடலாம். ஓடிட்டோம்னா அவனை அவனை நம்ம பிடிக்கிறதுக்கு முன்னாடி அவன் ஓடிடணும். இது தவிர வேற எஸ்கேப் ஆப்ஷன் கிடையாது. அந்த பொட்டில இருந்து இறக்கும் போது அந்த பக்கமா இறங்கினோம்னா அவன் என்ன பிடிச்சிருவான். அவன் இருக்கிறதுக்கு ஆப்போசிட்டா இறங்கணும்னா ஓடிடலாம்னு சொல்லிட்டு
அவன் எதுக்கு வந்திருக்கான்னா, ₹2 இதுக்கு எப்படி கிடைச்சது? இது எப்படி ரங்கராட்டனத்த சுத்தறதுக்கு இவளுக்கு ₹2 கிடைச்சதுன்றது அவனோட கொஸ்டின். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, நானு சரின்னு சொல்லிட்டு இறங்கிட்ட உடனே அந்த அண்ணன்கிட்ட அந்த ₹2 காச குடுத்துட்டு, என் கையில ₹4 சேஞ்ச் இது ₹2 நோட்டு. ₹2 நோட்ட குடுத்துட்டு ஓடிட்டேன். ஏன் நேரம் பாருங்க, நான் சின்ன பொண்ணு இல்லையா? அவங்க பெரிய பசங்க இல்லைங்களா? நான் எவ்வளோதான் ஃபாஸ்ட்டா ஓடுனாலும், அண்ணன் ஓடுறதால அந்த பையன் வந்தான் பாருங்க, அந்த கடையில பார்த்த பையன், அவன் எங்கேருந்து வந்தான்னு தெரியல அந்த டைம்ல. 2 பேரும் ஓடி வந்து என்ன புடிச்சுட்டாங்க. புடிச்சிட்டு வந்துட்ட உடனே எனக்கு அவங்க என் அண்ணன் கேட்குறான், புடிச்சு உனக்கு எப்படி காசு வந்தது ₹2? உனக்கு எப்படி காசு வந்தது? எப்படி ரங்கமாட்டில ஏத்தி சுத்தன? ₹2 உனக்கு யாரு குடுத்தது? வீட்ல இல்ல அப்பா குடுத்துச்சுன்னு. அப்பாலாம் இல்லையே, காலைல இருந்து வீட்ல இல்லையே, அப்பா சாயந்தரம் தானே வருவாரு, வெளியே தானே போயிருக்காரு, உனக்கு யார் கொடுத்தது சொல்லுன்னு உடனே அவன் என்ன பண்ணிட்டான், டேய் நான் பார்த்தேன்டா, அது ₹5 நோட்டு வச்சிருந்ததுடா, வந்து கடையில அப்பதானே மிட்டாயெல்லாம் வாங்குச்சுன்ன உடனே அவ்வளவுதான், பிடிச்சிட்டான் என்ன. ₹5 உனக்கு எங்கேருந்து வந்தது? ₹5 எங்கேருந்து வந்ததுன்னு பட்டு பட்டுன்னு விழுது எனக்கு அங்கேயே 2 அடி. ஐயோ ஏன்டா இது, இவன் வேற, இவன் அண்ணன் ஃப்ரெண்டு எங்கேருந்து வந்தான்டா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவன் மேல அப்படி ஒரு கோவம். இப்ப அது நீ தாண்டா சொல்லணுமான, இல்ல ₹5 வந்து நான் வச்சிருந்தேன், நான் சேர்த்து வச்சிருந்தேன் அப்படி சொன்னா, சேர்த்து வச்சிருந்தேன் உனக்கு எங்கேருந்து வந்து காசுன்னு சொல்லிட்டு நேரா வந்து இந்த விசாரணை கமிஷன் மாதிரி என்னை கூட்டு போயிட்டான். கூட்டும் போனா நான் எனக்காக எப்படியும் வீட்டுல போனா பொலன்னு பொழக்க போறாங்க. இன்னொரு ஒரு அவமானம் என்னன்னா, அது மாமாவோட காசு வேற திருடிட்டு வந்துட்டோம். ஐயோ என்னடா பண்றது, தாத்தா வீட்டுக்கும் போக முடியாது இனிமேல், நாம அவ்வளவுதான் போல இருக்கு, நம்மள முடிஞ்சது நம்ம சோழி அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு போய் கெஞ்சுறேன் எங்க அண்ணன் கிட்ட, டே விட்றா, டே அம்மா கிட்ட சொல்லாதடா, நான் சொல்றேன்டா, உங்ககிட்ட உண்மையை சொல்லிடுறேன்டான்னு சொல்லிட்டு காலில் விடாத குறையா கெஞ்சுறேன் நான். விட்டு விஜி, முடியாது இல்லை விஜி, எனக்கு அம்மா வந்து திட்டுவாங்க, எனக்கு நீ என்ன ஒன்றும் சொல்ல, நான் சொல்ல, நான் இனிமேல் பண்ண மாட்டேன், தப்பு பண்ண மாட்டேன், என் அம்மா கிட்டலாம் சொல்லாதன்னு சொன்னா, நேரா வந்து இரு நான் அம்மாவை கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு அம்மான்னு கூப்பிட்டா, அவங்க உள்ள வந்து வெளியே வர அந்த கேப்ல என்ன பண்ணிட்டு அவன் கையை உதறி விட்டுட்டு நான் ஓடிட்டு போய் ஒளிஞ்சிக்கிட்டேன். ஆனா அதுக்கு முன்னாடி நான் சொல்றது முன்னாடி நான் சொல்லிட்டேன் அவங்ககிட்ட, இந்த மாதிரி மாமா கிட்ட தான் இருந்தது காசு, ₹5 இருந்தது ஓரமா, நான் மாமா கிட்ட இருந்து அந்த இதுதான் எடுத்துட்டு வந்துட்டேன்னு சொன்ன உடனே அவனுக்கு இன்னும் போக வந்துருச்சு. ஓஹோ நீ வீட்டுல மட்டும் வீட்டுல எடுக்காம நீ மாமா காசையும் நீ போய் எடுத்துட்டு வந்துட்டியான்னு. அவ்வளவுதான். அப்புறம் எங்க அம்மா கூப்பிடுறதுக்கு அந்த கேப்ல அவன் கையில என்ன பண்ணி நான் ஓடிட்டு நான் சொன்னல எங்க வீடு வந்து ஒண்டி கொடுத்துற தான் இருக்குன்னு சொல்லிட்டு போர்ஷனா அது ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து மாடி இருக்கும். மாடினா கீழே வந்து அவங்க வீடு இருக்கும், மேல வந்து மாடியில போய் ஏறிட்டு நான் அவனை இது பண்ணிட்டு, ஆனா அவன் என்னை பார்க்கல. நான் அவன் அதுக்குள்ள உள்ள ஓடிட்டான். உள்ள போய் அம்மா கூட்டிட்டு போறேன்ற சாக்குல நான் போய் மாடியில போய் ஒளிஞ்சுக்கிட்டேன். இவன் என்ன பண்ணா, நேரா போய் அம்மா கிட்ட சொல்லிட்டான், இந்த மாதிரிமா மாமா காசு தான்மா இது எடுத்திருக்கு ₹5 சொன்னோடனே எங்க அம்மாவுக்கு வந்து மாமா காசுன்னு தான் அவ்வளவுதான் முடிஞ்சுது. அப்படி பத்திரகாளி ரேஞ்சில் இருக்கிறாங்க, கத்துறாங்க கீழே இருந்தே, எங்க இருக்க நீ, எங்க இருக்க, இங்க வாணி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்படியே, அதாவது அந்த பயம் சொல்லுவாங்க, மரண பயம்பாங்க, அந்த மரண பயத்துல நான் உட்கார்ந்து இருக்கேன். இவன் என்ன பண்றான், நாங்க அந்த எங்களுக்கு நிறைய போர்ஷன்ஸ் இருக்கிறதால இவன் எங்க பார்த்தாலும் போய் தேடுறாங்க 2 பேரும், எங்கடா அதை காணோம்னு சொல்லிட்டு. நான் வந்து மாடியில இருந்து எட்டி பாக்குறேன். எட்டி பார்த்தா அவங்க அந்த போறதெல்லாம் தெரியுது எனக்கு. இது பண்ற எட்டி பாக்குறதுல இந்த கூத்துல என்ன ஆச்சு, என் தங்கச்சி எங்க இருந்து வந்ததுன்னே தெரியல. அந்த லூசு நான் மேல இருந்து எட்டி பாக்குறத பார்த்துட்டு, என்ன பண்ற நீ மேல அப்படின்ச்சு. அவ்வளவுதான், குரல் கண்டுபிடிச்சாச்சு. நான் இப்படி எட்டி பாக்குறதுக்கும் கரெக்டா அது என்ன பாக்குறதுக்கும் கரெக்டா இருந்து, ஏய் என்ன பண்ற நீ மேல இரு, நானும் வரேன், நம்ம 2 பேரும் விளையாடலாம்னு அது கீழே வந்து கத்துச்சு. முடிஞ்சது, எல்லாம் வந்துட்டாங்க மாடியில. எங்க வீட்டு மாடியில வந்து இந்த தென்னை ஓலை வந்து இப்படி விழுங்க, இந்த பக்கம் விழுந்துன்னு இருக்கும் தென்னை ஓலைய. அது எங்க அம்மாவுக்கு அந்த டைம்ல வந்து எங்க தைரியம் வந்ததுன்னு தெரியலங்க. அந்த தென்னை ஓலை அந்த இது அப்படியே உடைச்சு அதுவே ஒரு குச்சி ஒரு கம்பு மாதிரி வந்துருச்சா, வெளுன்னு வெளுக்கும் மாடியிலே. ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாதுன்ற ரேஞ்சில நான் இருக்கிறேன். விழுது பாரு அடி. எங்க அண்ணன், நான் அப்படியே பாக்குறேன் எங்க அண்ணனை, அவன் அப்படியே புன்முறுவல் என்னை பார்த்து சிரிக்கிறான், மாட்டியா நல்லா மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. அவனுக்கு அப்படி ஒரு ஆனந்தம், செம்ம அடி வெளுக்குறாங்க. இதுல என் தங்கச்சிக்கு புரியவே இல்லை, எதுக்கு இவளுக்கு அடி விழுதுன்னே அவளுக்கு தெரியல. அதுக்கப்புறம் நல்ல அடி, செம்ம அடி. திருடுயா காசு திருடுயா, வா இப்பயே வா, மாமா கிட்ட வா, உன்னை கூட்டின்னு போறேன்னா, ஐயோ நான் வரலமா, மாமாட்ட சொல்லாதமா. அவ்வளவுதான், என்னோட அந்த கௌரவமே போச்சு அப்படின்ற ஒரு இதோட ஆயிடுச்சு எனக்கு. மாமாட்ட சொல்லாதமா, தெரியாம பண்ணிட்டோமா அந்த மீதி செலவு பண்ண இல்லைங்களா, ₹1 ₹2 மீதி அந்த ₹2 வந்து கையில வச்சுன்னு இருக்கிறான். அப்படி கெட்டியமா பிடிச்சிருக்கு அந்த ₹2. பாருமா ₹2 குத்துரு, ₹2 இருக்குதுமா, நீ எடுத்துன்னு போய் நம்ம வீட்டுல ₹3 இருந்ததுன்னா சேர்த்து மாமா கிட்ட குத்துருமா, நான் திருட மாட்டேமா, தப்பு பண்ணிட்டோமா, பண்ண மாட்டோமான்னு அடி வெளுன்னு அந்த கொம்பு. அப்புறமா அது என்னாச்சுன்னு தெரியல, கையில வேற விழுது. இந்த முடி வேற நீளமா இருக்குமா, முடிய நல்லா கொத்தா பிடிச்சி செம்ம அடி விழுது.
அடினா அடி, செம்ம அடிங்க. அதுக்கப்புறம் எங்க அம்மாவுக்கு ரொம்ப அவமானம் ஆயிடுச்சு. என்னடா இது இப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவங்களுக்கும் அவங்க தம்பி தானே, தெரிஞ்சா அவங்களுக்கும் ஒரு அசிங்கமாயிடும் இல்லையா? அதுக்கப்புறம் அந்த ஒரு அந்த ஒரு நாள், அதுக்கப்புறம் எங்க தாத்தா வீட்டுக்கு நான் 1 மாசம் கிட்ட போவே இல்ல. ஏன் எங்க தாத்தா வீட்டு தெருவே கிராஸ் பண்றதே எனக்கு அவ்வளோ பயம். அதாவது என்னன்னா, ஒரு அவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்ட பொழுது, நம்மள வந்து அவ்வளோதான், நம்ம கதை முடிஞ்சுதுன்ற அளவுக்குல அந்த அளவுக்கு பயம் வந்துருச்சு அந்த டைம்ல. நைட் எல்லாம் தூங்கவே இல்ல. அப்பா கிட்ட சொல்லிட்டாதுன்னா, முதல்ல வந்தோனே அப்பா கிட்ட சொல்லியாச்சு. அப்பா வந்து அது பெரிய விஷயமாலாம் அப்பா எடுத்துக்கல. சரி, இனிமேல் பண்ணக்கூடாது, அது தப்பு அப்படின்னுட்டாரு அப்பா, அவ்வளோதான். பட் இருந்தாலும் அந்த ஒரு நாள் என்னோட வாழ்க்கையில வந்து நான் கத்துக்கினது, எந்த காரணத்த கொண்டும் ரூபா, யாரோட ரூபாக்கும் நம்ம ஆசைப்படக்கூடாது, எடுக்கக்கூடாது. இன்னி வரைக்கும் அப்படிதான். நான் வந்து எங்க ஷாப்ல வந்து சப்போஸ் ஏதாவது எனக்கு எக்ஸ்ட்ரா பைசா ஆயிடுச்சுன்னா கூட, ஒரு ரூ. 100 வாங்குறது ஒரு ரூ. 120க்கு நான் வாங்கிட்டேனா கூட, வீட்டுக்கு வந்து உடனே எடுத்துட்டு போயிட்டு அந்த ரூ. 20 அவர்கிட்ட குடுத்துட்டு வந்துருவேன். அந்த மாதிரி தான் இன்னி வரைக்கும். ஒரு பைசா கூட யார்கிட்டனா, மோஸ்ட்லி நான் யார்கிட்டயும் அந்த மாரி வாங்க மாட்டேன். பட் எனக்கு ஒரு அன்பார்ச்சுனேட்டா ஒரு சிச்சுவேஷன்ல ஓகே, ஒரு ரூ. 20 ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா, ஐயய்யோ பத்தலண்ணா அப்படின்னு சொல்லிட்டு உடனே வீட்டுக்கு வந்து அந்த ரூ. 20 எடுத்துட்டு போய் குடுத்தா தான் எனக்கு வந்து மனசாரும். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப நேர்மையா இருப்பேன். யாரோட காசும் நமக்கு வேணாம்ப்பா. நம்ம சம்பாதிக்கிறோம், நம்ம இது பண்றோம். அனாவசியமா வந்து அடுத்தவங்க காசுக்கு ஆசைப்படக்கூடாது. இல்ல வந்து 1 போட்டா 2 வரும். இவ்ளோ வட்டி குடுத்தோம்னா நமக்கு இவ்ளோ காசு 2 ஆகும். அந்த ஆசைலாம் கிடையவே கிடையாது. நம்ம கிட்ட இருக்கிறத நம்ம செலவு பண்ணணும். இந்த ஒரு இதுவுல தான் வந்து இன்னி வரைக்கும் இந்த வாழ்க்கைய வந்து என்னோட லைஃப்ப நான் அப்படிதான் கொண்டு போறேன். இது ஒரு பிக்கெஸ்ட் லெசன் எனக்கு. ஏன்னா அந்த சின்ன வயசுல அந்த பட்ட அடி வந்து, அந்த அடி வெளுத்த அடி, அந்த பட்ட அவமானம், அதனால அதுக்கப்புறம் நான் எவ்ளோ வந்து அ அந்த அந்த இன்சிடென்ட் முடிஞ்சிருச்சுங்க. ஒரு 5, 6 நாளைக்கு அந்த 1 வாரம் வந்து நான் எப்படி என் மனநிலை இருந்ததுன்னு அந்த குழந்தை வயசுல இருந்தா கூட எனக்கு நல்லா தெரியும். ஸோ திருடக்கூடாது, நம்ம கண்ணியமா இருக்கணும், நேர்மையா இருக்கணுன்ற ஒரு லெசன அன்னையிலேருந்து நான் கத்துக்கிட்டேன். இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை.